ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம் அதிகரித்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதனுடைய நகர்வு மணிக்கு 10 கிலோமீட்டராக அதிகரித்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் இருந்து 670 கிலோமீட்டரில் மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்தில் இருந்து 470 கிலோமீட்டரில் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. சென்னையை குறிப்பாக சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இலங்கையிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவில், திரிகோணமலையிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வினுடைய வேகம் அதிகரிப்பது இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடக்கு திசையில் நோக்கி அந்த ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் கடந்த 6 மணி நேரமாக நகர தொடங்கி இருப்பதாகவும் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா வடக்கு திசையில் நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரமாக அந்த மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. ஆனால் இதற்கு முன்னதாக அதனுடைய வேகம் குறைவாக இருந்தது. குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம் ஆரம்பத்தில் 8 கிலோமீட்டர் இருந்தது. அதனுடைய நகர்வினுடைய வேகம் குறைவாக இருந்தது. அப்போது பல்வேறு மாவட்டங்களுக்கான மழைக்கான வாய்ப்புகளும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சென்னையில் இருந்து 670 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து 580 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினத்தில் இருந்து 470 கிலோமீட்டர் தொலைவிலும், இலங்கையின் திருகோணமலையில் இருந்து 190 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறது. இன்று மாலை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெறும் என்கின்ற அந்த தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புயலாக மாறிய இன்னும் அது தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று புயலாக மாறிய பின் நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழக கடலோர பகுதிகளை நெருங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறது. மேலும் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களும் உள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இந்த உள் மாவட்டங்கள்லயும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பா இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகரும் வேகம் இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி வேகம் எடுத்திருக்கிறது. 8 கிலோமீட்டரில் இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம் தற்பொழுது 10 கிலோமீட்டரை தொட்டிருக்கிறது. குறிப்பாக அது இன்று மாலைக்குள் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புயலாக மாறிய பின் நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் காலையில் தமிழக கடற்கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இலங்கையில் இருந்து 190 கிலோமீட்டர், இலங்கையினுடைய திரிகோணமலையிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறது. அதனுடைய நகரும் வேகம் 10 கிலோமீட்டராக இருக்கிறது. நாகப்பட்டினம் கடற்கரையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது 470 கிலோமீட்டர் தொலைவுல இப்போ அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவிலான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழைக்கான அந்த அறிவிப்பு வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அந்த மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா தமிழகத்துல அநேக இடங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இடிமுன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும், ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல மற்றும் புதுவையில ஓரிரு இடங்கள்ல
கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி இருக்கிறது. அதனுடைய நகரும் வேகம் 8 கிலோமீட்டரில் இருந்து 10 கிலோமீட்டராக அதிகரித்திருக்கிறது. இன்று மாலைக்குள் அது புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது தமிழகம் மற்றும் இலங்கை கடற்பரப்பை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் இலங்கை கடற்கரையிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்தில் இருந்து 470 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது நிலை கொண்டிருப்பதாகவும் அந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே அந்த கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக அந்த சூறை காற்றுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதில் 40 இருந்து 50 வரை தான் சொல்லப்பட்டிருந்தது. அந்த கிலோமீட்டர் வேகத்தில் தான் 40 இருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாக்காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வரை காற்று வேகமாக வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசினுடைய பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் இந்த கடலோர மாவட்டங்களுக்கான அந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக கடல் அலையினுடைய சீற்றம் 12 அடிக்கு மேல் இருக்கும் என்கின்ற அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. கடற்கரை பரப்புகளுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்கின்ற அந்த அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார்கள். மீனவர்களுக்கான அறிவிப்பின்படி மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தடுக்கும் விதமாக அவர்களுக்கான அந்த அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்பான மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்கின்ற அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கடற்பரப்பின் மேல் நிலவும் அந்த அதிக அளவிலான வெப்பத்தின் காரணமாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புயல் வலிமையான புயலாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையிலே வானிலை ஆய்வு மையத்தின் அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையிலேயே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதனுடைய போக்கை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. அது சென்னையில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது 670 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்தில் இருந்து 470 கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கைக்கு மிக அருகே இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கிறது. குறிப்பாக இன்று முழுவதுமாகவே தமிழகம் போலவே இலங்கையிலும் அதிக அளவிலான மழைப்பொழிவு ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தாக்கத்தை பார்க்க முடிந்தது. தற்போது தொடர்ந்து இலங்கைக்கு அருகே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கிறது. இன்று அது புயலாக வலுப்பெற்றால் அதற்கு பெயர் பெங்கால் என வைக்கப்பட்டிருக்கிறது. பெங்கால் என்கின்ற அந்த புயலுக்கு சவுதி அரேபியாவுடைய பரிந்துரையின்படி அந்த பெயர் வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெற்றால் அதற்கு பெங்கால் என பெயரிடப்படும். இந்த பெங்கால் புயல் சவுதி அரேபியாவினுடைய பரிந்துரையின் அடிப்படையிலே அந்த புயல் பட்டியல்களுக்கான பெயர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர். பெங்கால் புயல் உருவானால் அது தமிழகத்திற்கு அதிக அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக கடற்கரையை ஒட்டி கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் இலங்கை தமிழ்நாடு கடற்கரை நோக்கிதான் இந்த புயலினுடைய நகர்வு இருக்கும் எனவும் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதே போலவே தான் இலங்கையை நோக்கியும் தமிழகத்தை நோக்கியும் அந்த கடற்கரை பரப்புகளை நோக்கி இந்த புயலினுடைய நகர்வு இருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வு இருக்கிறது. இது புயலாக வலுப்பெற்ற பின் அதனுடைய போக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது குறித்து அவ்வப்போது வானிலை ஆய்வு மையத்தினுடைய தகவல்கள் மூலம் தெரிந்து கொள்ள முடியும்.